Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of PGTRB. We are discussing the poems of A.K. Ramanujan from this anthology. The anthology titled 10 20th Century Indian Poets, chosen and edited by R. Parthasarathi, the Indian poet. அப்ப இந்த போயட் வந்து ஆர் பார்த்தசாரதி அப்படிங்கிறவர் ஏகே ராமானுஜனுடைய கலெக்ஷன்ல இருந்து ஒரு சில போயம்ஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அதுல ஒரு செகண்டா செலக்ட் பண்ணி இருக்கிற போயம் வந்து த மோஸ்ட் அந்தாலஜைஸ்டு போயம் ஆஃப் ஏகே ராமானுஜன். நிறைய போயட்ரி கலெக்ஷன்ல இந்த போயம் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அண்ட் திஸ் போயம் அப்பியர்ஸ் இன் த anthology called The Striders, which was published in 1966. 1966 பப்ளிஷ் பண்ணப்பட்ட த ஸ்ட்ரைடர்ஸ் அப்படிங்கிற அந்த அந்தாலஜியில இருக்கக்கூடிய ஒரு போயம் தான் ரிவர் அப்படிங்கிற போயம். இந்த போயம் என்ன டைப் ஆஃப் போயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரிவர் அப்படிங்கிற போயம் இஸ் போயம் டிஸ்கிரைபிங் த ரிவர் வைகை which flows in மதுரை சிட்டி. சரி சார், அப்ப அந்த போயம் வந்து அந்த ரிவரை யூலஜைஸ் பண்ணி ஒரு போயம் எழுதியிருக்காரா, அப்ப இது ஓல்ட் கேட்டகரியில வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் a poem eulogizing the river, but it is a poem which is actually criticizing the romantic vein which is in the poets, both of the olden days and of the modern days. வைகை ரிவர் அப்படிங்கிற ரிவர் பாத்தீங்கன்னா அதனுடைய நேச்சர் என்ன, அந்த ரிவரை வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு போயட் வந்து அந்த மதுரைக்கு போயிருக்கிறார். அந்த வைகை ரிவரை வந்து அப்படியே ஓவர் ஃப்ளோயிங், அப்படியே ஃப்ளட்டிங் ஸ்டேஜ்ல பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு, த ரிவர் இஸ் ஃப்ளட்டிங் அப்படிங்கிறத ரொம்ப ரொமான்டிக்கா டிஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறாரு. அண்ட் ஹீ டசன்ட் வரி அபவுட் த விக்டிம்ஸ் ஆஃப் த ஃப்ளட். அந்த விஷயத்த அப்படியே என்ன பண்றாங்க, ஒரு ரொமான்டிக் வைன்ல மாடர்ன் போயட்ஸும் இமிட்டேட் பண்றாங்க அப்படிங்கிறத ஏகே ராமானுஜன் சுட்டி காட்டி விட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, these poets who are writing poems in romantic vein should learn to be more humane towards the suffering lot. the sufferers பத்தி ஏன் அவங்க பேசல? எப்பொழுதுமே வந்து அப்படியே ஒரு ஒன் சைடா மட்டும் அந்த போயம்ஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை மட்டும் பாக்குறாங்க. அந்த ஈவெண்ட்ல இன்னொரு சைடுல there is a dark side of வைகை being flooded. இந்த டார்க் சைட ஏன் இந்த ரொமான்டிக் போயட்ஸ் பார்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விய இந்த போயம் மூலியமாக எழுப்புறார். இப்ப நம்ம ஏகே ராமானுஜன் என்ன பண்றாரு அப்படின்னா, he is trying to tell what is the duty of a poet. ஒரு கவிஞருடைய வேலை ஒரு ஈவெண்ட்டை அப்படியே ரொமான்டிசைஸ் பண்றது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்லை. while romanticizing an event, while showing the positive side alone, while describing an event positively, you should also describe the negative side of the incident. You should sympathize with the victims of the event. அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல இந்த ஒரு போயம் மூலியமாக பதிவு செய்கிறார் ஏகே ராமானுஜன். Did you get the theme of the poem, teachers? ரைட். இப்போ நம்ம வந்து போயம் பிகின் பண்ண போறோம். இப்போ போயம் பிகின் பண்ணும்போது என்ன பண்ண போறாரு அப்படின்னா, he is trying to present reality as it is. ஒரு ரியாலிட்டி, யதார்த்தம் எப்படி இருக்கிறது என்பதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, எப்படி ரொமான்டிக் போயட்ஸ் இந்த யதார்த்தத்தை மறந்து விட்டு ஏதோ ஒரு நேரத்துல அந்த ரிவர் தண்ணி நிறைய இருக்கிற நேரத்துல மட்டும் அந்த ஏரியாவுக்கு போயிருக்காங்க. இப்ப வைகை ரிவர் எப்பொழுதும் என்ன பண்ணும், காவிரி ஆறு கரை புரண்டு ஓடியது அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால கவிதை எழுதினாங்க. இந்த காலத்து கவிஞர்களும் என்ன பண்றாங்க, ஆடியில பெருக்கெடுத்து ஆடி வரும் காவிரி அப்படின்னு அதே பாடதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடி மாசம் ஆச்சுன்னா ஏதோ ஒரு நாள் ஒரு வாரம் கரை புரண்டு ஓடும் காவிரி. மற்ற நாள்ல இந்த ரிவர் போயத்துல எப்படி வந்து வைகை காஞ்சு போய்
இருக்க போகுது, அந்த மாதிரிதான் காவேரி ரிவரும் இருக்க போகுது. அப்ப அந்த பத்தி எந்த போயட்டும் கவிதை எழுதவில்லை. ஏன் எழுதல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் நமக்கு வரப்போகுது. அதே நேரத்துல அந்த பிளட்டை பத்தி நீ எழுதும்போது கரை பிறண்டு ஓடும் காவேரி வாடியம்மா எங்களுக்கு வழித்துணையாகன்னு பாடும் பொழுது அந்த கரை பிறண்டு ஓடும் பொழுது அந்த கரைகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி நிலை குலைந்து போகிறது அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு கவிஞனும் எழுதலையோ, ஏன் எழுதல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ஏகேஆர் ராமானுஜன் சொல்லி, இஸ் தட் நாட் த ஒர்க் ஆஃப் அ போயட் டு ரைட் அபவுட் த சஃபரிங்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் இந்த போயம் மூலமாக எழுப்புகிறார். Now, what is the setting of the poem அப்படின்னா, the river that A.K. Ramanujan is going to speak is not stated straight away. It is only implied. அந்த ரிவர் வந்து இவர் ஸ்ட்ரெயிட்டா வைகை ரிவர்னு சொல்லல. ஸ்ட்ரெயிட்டா என்னன்னு சொல்றாருன்னா, இன் மதுரை there is a river. அப்ப மதுரையில என்ன ரிவர் ஓடுது? காவிரி ரிவரா ஓடுது இல்ல கோதாவரி ஓடுதா? எந்த ரிவர்? வைகை. அப்ப இன் மதுரை he is going to describe மதுரை. He is going to define what is மதுரை. மதுரைன்னு சொல்லிட்டாரு, அதை டிஃபைனிங் போடுறாரு. It's a city of temple and city of poets. ஏன் city of poets? Because சங்கம் வளர்த்தது மதுரை. சங்கம் வைத்து தமிழை வளர்த்த ஒரு நகரம் வந்து மதுரை. அப்ப நிறைய கவிஞர்களை தோற்றுவித்த ஒரு நகரம் மதுரை. அதையும் அவர் டச் பண்றாரு. சங்கம் வளர்த்த ஒரு நகரம், தமிழை வந்து வளர்ப்பதற்கு சங்கம் வைத்து தமிழை வளர்த்த ஒரு நகரம் வந்து மதுரை. அந்த மதுரையில நிறைய கோயில்கள் இருக்கிறது, எல்லாமே உலகறிந்த உண்மை. அதற்கப்புறம் he is speaking about the poets. What type of poets? Poets who sang of city and temple. அங்க இருக்கக்கூடிய சிட்டிஸ பத்தி பாடியிருக்காங்க, அங்க இருக்க டெம்பிளை பத்தி பாடியிருக்காங்க. யாரும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பற்றி பாடல்கள் பாடவில்லை. அப்படியே பாடினாலும் அவங்க எழுதின பாட்டு என்ன? கம்ப்ளீட்டா இட் இஸ் ஒன்லி புறம் லிட்ரேச்சர் செலிப்ரேட்டிங் த வேலர் ஆஃப் அ ஹீரோ. அந்த ஒரே ஒரு ஹீரோவை பத்தி மட்டும்தான். அந்த மத்த கீழே ரேங்க்ல இருக்கிறவங்களை பத்தி, அவங்களுடைய லைஃப்பை பத்தி பாடல. அகம் லிட்ரேச்சர், ஒரு தலைவன் அந்த தலைவி, அவங்களுடைய லவ் அண்ட் த ரிஃப்ட் இன் லவ், அந்த ப்ராப்ளம்ஸ் இன் லவ், அதை பத்தி தான் பாடினாங்க. மற்றபடி வேற ஆஸ்பெக்ட் ஆஃப் லவ் பத்தி, வேற ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் பத்தி நோ சாங் வாஸ் ரிட்டன் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசத்தை இவர் வைக்கிறார். He is placing a criticism on சங்கம் poets who were highly romantic. Romantic அப்படிங்கிறது adventure loving. only one aspect of லைஃப பத்தி மட்டும் கவிதை எழுதியிருக்காங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட, சஃபரிங்ஸை பத்தி, ட்ராஜடியை பத்தி கவிதை எழுத மறந்து விட்டார்கள் அப்படிங்கறத தான் இங்க இம்ப்ளை பண்றாரு. அப்ப என்ன பண்ண போறாரு? எவ்ரி சம்மர் the river வைகை dries to a trickle. trickle அப்படின்னு சொன்னீங்கன்னா it becomes droplets. வைகை ரிவர் என்னைக்கா ஒரு நாள் தான் தண்ணி நிறைந்து போகும். ஆனா சம்மர் மாசத்துல it becomes completely drying and சின்ன ஓடைகள் மட்டும்தான் அந்த வைகையில இருக்கும். and the sand is very much visible. மணல் வெளிதான் தெரியும், அங்க சின்னதா ஒரு ஓடை மாதிரி தண்ணீர் ஓடி கொண்டிருக்கும். and look at the next description. பயங்கரமா ஐரானிக்கலா கொடுத்திருக்காரு. in the sand barring the sand rips. அந்த மணல் வந்து ஒரே மாதிரி சமமா இருக்க போறது இல்ல. தண்ணீர் இங்கும் அங்கும் ஓடும் பொழுது it appears like rips of the human body. இந்த பாடியில வந்து எப்படி இந்த விலா எலும்புகள் தெரிவதை போல அப்படின்னா, எப்படிப்பட்ட பாடியில வந்து விலா எலும்பு தெரியும்? when it is not fleshy. so fleshy-ஆ இருக்கிற பாடியில இந்த rib bones தெரியாது. but when the body becomes lean, அப்படியே ஸ்கின் அண்ட் போன்ஸ் சொல்லுவாங்க, எலும்பும் தோலுமாக மாறும் பொழுது அந்த ரிப்ஸ் தெரியும். அப்ப தண்ணீர் ஓடி ஓடி அங்க வந்து என்ன இருக்கு? rib like structures are created in the sand. okay, the sand ribs, straw and women's hair clogging the gateway at the rusty bar. என்ன சொல்றாரு? இந்த வைகையில டேம் இருக்கு. இந்த டேம்ல what is the purpose of a dam? Water gate is to stop water.
இங்க என்ன பண்ணிருக்கு அந்த வாட்டர் கேட்ல there is no water to be stopped but there is only straw by coal. அப்புறம் there is only women's hair which is clogging. What do you mean by clogging? Clogging அப்படின்னா obstructing, hindering the flow of water. பெண்களுடைய முடி அப்படியே கொத்து கொத்து அங்க போய் தேங்கி இருக்கு சார். அந்த தேங்கி இருப்பதனால் தண்ணீர் ஓட முடியாம திக்கு முக்க அடிக்கிட்டு இருக்கு. The literary device used here is hyperbole, heightened exaggeration. It is heightened exaggeration. இதற்கு முன்னாடி because of the river becoming a trickle, the sand becomes rib bones அப்படின்னு சொல்றது it is personification. மனிதருக்கான இயல்பை ஒரு லைஃப்லெஸ் திங்குக்கு அட்ரிபியூட் பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பர்சானிபிகேஷன். அப்ப முன்னாடி லைன்ல பர்சானிஃபை பண்றாரு. அப்ப அந்த சாண்ட் பெட் வந்து ஹியூமன் பாடியில இருக்கிற ரிப்போன்ஸ் மாதிரி தெரியுது, எலும்பு தோலுமா இருக்கிற ஒரு ஹியூமன் பாடி மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு பர்சானிபிகேஷன் சொல்லிட்டு பின்னாடி என்ன பண்றாரு, he is ironically stating that அந்த வாட்டர் கேட் வந்து has become useless. தண்ணீரை சேகரித்து வைக்க வேண்டிய அந்த வாட்டர் கேட், அணையில இருக்கக்கூடிய அந்த கேட் இப்ப இட் ஹஸ் பிகம் ரஸ்டட். தண்ணீர் பட்டு பட்டு இப்ப தண்ணீர் இல்லாம இருக்கும் பொழுது அது காஞ்சி போய் துரு பிடித்து போய்விட்டது. ஏன் தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ரெஸ்ட் ஆயிருக்காது. தண்ணீர் நின்று அந்த தண்ணீர் பசையில வெயில் படும் பொழுது அது ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுல என்ன மாட்டிக்கிட்டு இருக்கான், பெண்களுடைய கூந்தல். இதுவும் ரொமான்டிக் போயட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு தான் அவர் இதை சொல்லியிருக்கிறாரு. ஐரானிக்கலி இஸ் கிரிட்டிசைசிங் ரொமான்டிக் போயட்ஸ். Okay, did you understand this, teachers? Yes, sir. அடுத்தது பாருங்க, அந்த கவர்மெண்ட் திட்டுறாரு. Under the bridges with patches of repair all over them. What is the condition of the dams and what is the condition of the water gate? அப்படின்னா the water gates are not well maintained, they are in patches. அங்க இங்கும் ஒட்டு போட்டு வச்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட். மோசமான கவர்மெண்ட் சார். இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் சரியாவே இந்த டேம்ஸை பாக்குறது இல்லை சார். ஏன் அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, அந்த பராமரிப்புக்கான தொகையை வந்து சாப்பிட்டுட்டு இந்த டேமை வந்து அந்த வாட்டர் கேட்ஸை வந்து பேட்ச் பண்ணி இருக்கு. So he is indirectly attacking the government and then he is going to say what people are doing during summer season in Vaigai. இப்ப சொல்லும்போது what the animals are doing அப்படின்னு சொல்லும்போது டியூரிங் சம்மர் the wet stones glistening like sleepy crocodiles. என்ன பண்ணனா, அந்த வைகை ஆற்றுல வெறும் மணல் மட்டும் இருக்கிறதுல இங்கும் அங்குமாக சின்ன கற்கள் எல்லாம் இருக்கு. இந்த கற்கள் வந்து இந்த தண்ணீர் பட்டு எப்படி காட்சி அளிக்குது தூரத்துல இருந்து பார்க்கும்போது, லைக் crocodiles lying in water bodies. crocodileுடைய மேல் பகுதி அப்படியே தண்ணீர்ல தெரிவதை போல எது காட்சி அளிக்குதான், இந்த வெட் ஸ்டோன்ஸ் அப்பியர் லைக் crocodile. அப்ப அங்க ஒரு சிமிலி, தண்ணீருக்கு இடையே கற்கள் காட்சி அளிக்கின்றன. இந்த கற்கள் எவ்வாறு காட்சி அளிக்கின்றன ஃபார் ஆன்லுக்கர் அப்படின்னா, they appear like crocodiles in water. அங்க முதல்ல இருக்கு சார் அப்படின்னு அப்படி பக்கத்துல குச்சி எடுத்து அடிக்க போனா அங்க முதல்ல இல்ல, வெறும் கற்கள். இடையில கற்கள் தெரிகிற அளவுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு சார் சம்மர் டைம்ல. என்ன பண்ணிருக்கான், the dry ones shaven water buffaloes launching in the sun. ஒரு சைடுல வந்து சின்னதா சிலுவையா தண்ணி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஸ்டிக்கிள்ட் ஸ்மால் வாட்டர் பாடிஸ். அதுல இருக்கக்கூடிய கற்கள் அப்படியே வெட்டா இருக்குது. they appear like water crocodiles. இதுவே இன்னொரு சைடுல தண்ணீரே இல்லாத பகுதியில there are dry stones and those dry stones appear like water buffaloes lounging in the sun. lounging அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, sitting still. அப்படியே அப்படியே சோகமா தலையை வச்சுட்டு இந்த பஃபலோஸ் எப்படி வெயில்ல அப்படியே உட்கார்ந்து இருக்குமோ சொரணை இல்லாம, அந்த மாதிரி இந்த கற்கள் காட்சி அளிக்கின்றன. பெருமைடு சொரணையே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா அப்படியே உட்கார்ந்துருக்கோம். நீ என்ன ஹார்ன் அடிச்சாலும் சரி நடு ரோட்ல படுத்திருக்கோம். இப்ப எரும மாடு மட்டும் இல்ல, ஈவன் கவுஸ் அண்ட் காப்ஸ் ஆர் லைக் தட். கோட்ஸ் இப்ப பயமே இல்லாம போச்சு. ஏன் அப்படின்னா எல்லாரும் அவுத்து விட்டாங்க, அது ரோட்ல தான் இருக்கு. நீங்க ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுவே நாயா இருந்துச்சுன்னா வல்ல நம்ம பக்கம் திரும்பிடும்.
ஆனா இந்த பஃபலோஸ், நாட் only buffaloes, because buffaloes are very less in number, even cows have become buffaloes like. இங்க பஃபலோஸை பத்தி அவர் சொல்ல, he is only speaking about dry stones in river Vaigai, which from a distance appear to be buffaloes basking in the sun. வெயிலுக்கு அப்படியே உனக்கையா அப்படியே பாட்டு அப்படியே உடம்பு திருப்பி திருப்பி காட்டுற மாதிரி இங்க ஸ்டோன்ஸ், ட்ரைடு ஸ்டோன்ஸ் இருக்கு. ஓகே, அப்படி சொல்லி முடிச்சுட்டு அந்த செக்ஷன்ல லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பாருங்க, the poets only sang of the flood. அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி, the poets did not speak about Vaigai during unflooded season, during the dry season. ஏன் ட்ரை சீசன் பத்தி, அந்த ட்ரை சீசன்ல வைகையை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்க வேண்டியதானே, ஆனா கவிஞர்கள் எப்பொழுதும் அதை செய்ததில்லை. They only spoke about Vaigai during the flood. They spoke about Kaveri only when it was flood, not during other times. ஓகே, இப்ப அந்த ரொமான்டிக் போயட்ஸை பத்தி, இந்த ஒன் சைடட் போயட்ஸை பத்தி இவர் அடுத்த சென்டென்ஸ் எழுத போறார். He was there for a day. என்றைக்கு வைகையில கரை புரண்டு தண்ணீர் போச்சோ அந்த டைம்ல மக்கள் சொன்ன விஷயங்களை கேட்டு அவர் என்ன பண்ணாரு, நேரா ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சோ, குதிரை வண்டியை பிடிச்சோ, பஸ்ஸை பிடிச்சோ நேரா வைகை போய் அந்த டேம்ல நின்று அந்த தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதை பார்த்து அழகா ஒரு ரொமான்டிக் போயிட்டு எழுதிட்டார். When they had the floods, people everywhere talked of the increasing inches of water. இந்த ரிவர் இவ்வளவு இன்ச்சு ஏறிடுச்சு, இவ்வளவு இன்ச்சு ஏறிடுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அப்படியே கேட்டு தத்ரூபமா இவர் எழுதிட்டு வந்தாரு. Of the precise number of cobbled steps. This is in the past. cobbled steps அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு, சிமெண்டால கற்கள் வைத்து படிக்கட்டுகள் கட்டப்பட்டன. ஆனா அந்த காலத்துல எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் cobbled stones. ரவுண்ட் ஸ்டோன்ஸை வச்சுதான் படிக்கட்டுகள் கட்டப்பட்டன. இப்ப முதல் படிக்கட்டு நிரம்பி விட்டன, இரண்டாவது படிக்கட்டு, மூணாவது படிக்கட்டு, நாலாவது படிக்கட்டு அப்படின்னு மக்கள் சொன்ன விஷயத்த அப்படியே ஒரு போயட்ரியில with romantic fervor he was recording the rising on the bathing places and the way it carried off 3 village houses. அந்த ஒரு 3 குடிசைகளை இந்த தண்ணீர் இழுத்து சென்றது அப்படிங்கறத ரொம்ப ரொமான்டிக்கா எழுதுறாரு. அதுக்கப்புறம் about one pregnant woman and a couple of cows named Gobi and Brinda which were washed away by the water. இதை எல்லாத்தையும் ரொமான்டிக்கா தான் எழுதுறாரு. He did not mourn the loss of human lives or inanimate lives. அனிமல் லைஃப் பத்தியும் ஒரு கவலை இல்ல, ஹியூமன் லைஃப் போனதை பத்தியும் கவலை இல்ல. ஆனா he is speaking about the ferocity of the flowing stream. இந்த ஸ்ட்ரீம் எப்படி ரொம்ப வேகமா இருந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு கவிதை மட்டும் எழுதுறாரு. யாரு? ரொமான்டிக் போயட் ஆஃப் தி ஓல்டன் டைம்ஸ். இப்ப அடுத்த ஸ்டான்ஸா வர்றாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்னா he is going to criticize the modern romantic poets who actually imitated the romantic poets of the past. இப்ப என்ன பண்றாரு, the new poets still quoted the old poets. இப்ப இருக்கக்கூடிய புது கவிஞர்கள் கூட என்ன பண்ணல, கொஞ்சம் மக்களை பற்றி யோசிக்காமல் என்ன பண்ணாங்க, அந்த கவிஞர்கள் எவ்வாறு எழுதினார்களோ அதே போலதான் they were plagiarizing the ideas. They were also writing inhumane romantic poems, which was not at all humane, which was not concerned about the loss of human life or loss of animal life or loss of human economy. அதை பத்தி இவங்களுக்கு கவலையே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப theme of the poem வர்றாரு. But no one spoke in verse, no one wrote a poem about the pregnant woman who was drowned in the flood. அந்த ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து போனாலே அந்த வெள்ளத்தினால், அவளை பற்றி அவளுடைய சஃபரிங்ஸை பத்தி யாராவது ஒரு கவிஞர் கவிதை எழுதினானா அப்படின்னா அந்த காலத்திலயும் இல்ல சார், இந்த காலத்திலயும் இல்ல சார், ரொம்ப மோசம் சார் இவங்கெல்லாம். Nobody was worried about the unborn children who were having a death inside the womb of the mother. அதை பத்தி இவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, perhaps she must be having twins in her uterus. அவருடைய கர்ப்பப்பையில
ஒருவேளை அவளுக்கு 2 ட்வின்ஸ் இருக்கலாம். இந்த 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்க, அவ தண்ணியில மூழ்கும் பொழுது இந்த 2 குழந்தைகளும் மூச்சு முட்டி என்ன பண்றாங்க, சரியான ஆக்சிஜன் கிடைக்காம என்ன பண்ணிருப்பாங்க, they would have been kicking in the blank walls and they would have died within the uterus of the mother. அத பத்தி அந்த sufferings of the child in the fetus form, அத பத்தி யாராவது கவிதை எழுதுனாங்கன்னா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு again he is criticizing the romantic poets. He said the river was enough water to be poetic about only once in a year அப்படின்னு நம்ம போயிட்டு சொல்றாரு. அவருக்கு பொறுத்த மட்டும் இல்லை, ரொமான்டிக் போயிட்ட பொறுத்த மட்டும் இல்லை, அந்த flood is more romantic thing to write and it is a correct subject matter of poetry. ஆனா இவர் என்ன சொல்றாரு, sir, poet happens only once in a year, maybe for a few days, but the damage that is caused to human life and animal life and to the economy is something great, and that should be the subject matter of proper poetry. அதை பத்தி நீங்க எழுதலையே, ஹியூமன் சஃபரிங்ஸ பத்தி எழுதலையே, அப்படி எழுதுனீங்கன்னா தான் சார் நீங்க ஒரு நல்ல போயட் அப்படின்னு இவர் சொல்றாரு செகண்ட் பார்ட்ல. about only once in a year, and then it carries away in the first half an hour 3 village houses, a couple of cows named Gobi and Brinda, and one pregnant woman expecting identical twins with no moles on their bodies, with different colored diapers to tell them apart. இது வந்து எப்படின்னா திருப்பியும் அந்த மாடர்ன் ரொமான்டிக் போயிட்ஸுக்கும் அந்த ஓல்டு ரொமான்டிக் போயிட்ஸ் they were very blunt in their description, but modern romantic poets என்ன பண்றாங்க, they are detailed in the description of the flood and the losses. அதை பத்தி தான் சொல்லும்போது என்ன சொல்றாரு, அந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, she was washed away and அவங்க வயித்துல 2 குழந்தைகள் இருந்திருக்கலாம், அந்த 2 குழந்தைங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்திருக்கலாம். அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, டைமிங் சொல்றாங்க, முதல் அரை மணி நேரத்துல இந்த வில்லேஜ்ல இத்தனை வீடு அடித்து செல்லப்பட்டன, அடுத்த அரை மணி நேரத்துல a couple of cows named Gobi and Brinda அதுவும் இருக்கணும். அப்புறம் அந்த குழந்தைகளை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, அந்த 2 குழந்தைகளும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்திருக்கலாம், அவங்களை வந்து எப்படி சார் நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியும், இதுல யாரு ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் அப்படின்னா the color of diaper that they must be wearing, அதை வச்சுதான் தான் டிஃபரெண்ட் பண்ணிருக்கணும், அவங்க பிறந்திருந்தானே டைப்பர் போட முடியும். அப்ப nobody was able to tell which child died first next. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப இன்ஹியூமனாவே போயட்ரி எழுதுனாங்க. nobody was humane in writing poetry அப்படின்னு யார் சொல்றா, A.K. Ramanujan is criticizing the poets who were inhumanely writing romantic poetry, and he is advising poets to focus on the sufferings of human beings during natural calamity. Write poetry on human sufferings and on the sufferings of other beings in the world during natural calamity, so that your poetry will be genuine poetry. Let it be realistic poetry. Don't be romantic all the time. அப்படிங்கிறது தான் advice given by the poet. Did you understand this poem, teachers? Yes, sir. Yes, sir. Okay. The poem is over. Okay. Do you have any doubt? If you have any doubt, you can clarify your doubt now.